ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லா சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா மோர் குழம்புங்க. அது வந்து போண்டா போட்ட மோர் குழம்புங்க. இது ஒரு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு நீங்கள் சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லைங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்துங்க அதுக்கு வந்து அரைக்க வேண்டிய பொருள் என்னென்னா, இஞ்சி வந்து ஒரு துண்டுங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வந்து துவரம்பருப்பு, ஒரு ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்து ஜீரகம். இது மூணுத்தையுமே ஒரு 2 hours பிஃபோரே வந்து கழுவி ஊற வச்சுருக்கேங்க. சீரகமும் சேர்த்து ஊற வச்சிங்கன்னா அதனுடைய ஃப்ளேவர்லாம் இறங்கி நல்லாயிருக்கும் வாசனை. ஸோ அதனால் நான் சேர்த்தே ஊற வச்சுடுவேன். அதுக்கப்புறம் ஒரு 3 பச்சை மிளகா, உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 பீஸ் தேங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த பச்சை மிளகா, தேங்காய், இஞ்சி, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு எல்லாத்தையுமே போட்டு நல்லா இப்போ பாருங்கள், இந்த அளவில் அரைக்கணுங்க. ஸோ இப்போ இதை வந்து இங்கே ஒரு கடாய் வச்சுருக்கேன். இந்த கடாயில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அது கட்டி இல்லாமல் நல்லா வந்து கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். போகிறோம், தண்ணி ஊற்றியாச்சு. இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைக்கணுங்க. ஃபாஸ்ட் வைக்கக்கூடாது, ஏன்னா தேங்காய் போட்டிருக்கோம் இல்லைங்களா. ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைக்கணும். இப்போ இதில் வந்து மஞ்சள் பொடி போட்டுடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் போட்டிருக்கேங்க. அவ்வளோதான். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது நடுவில் வந்து உளுத்தம்பருப்பு எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேங்க. ஒரு 100 கிராம் உளுத்தம்பருப்பு எடுத்து இந்த போண்டா மோர் குழம்புக்கு வடை மாதிரி தாங்க நம்ம அரைக்கணும். ஸோ இது நான் அரைச்சி கொண்டு வரேன். இப்போ கொதி வருதுங்க. இதை நல்லா கிளறி விடணும். பச்சை வாசனைலாம் போகணும். ஸோ அதனால் கொதிக்கட்டும். இதில் நீங்கள் வெண்டைக்காய் போடணுனாலும் போட்டுக்கலாம், பூசணிக்காய் போடணுனாலும் போட்டுக்கலாம், என்ன வெஜிடபிள்ஸ் போடணுனாலும் நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து வெண்டைக்காய் வர்றதுன்னா இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா எண்ணெயிலே ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு போட்டுக்கலாங்க. இப்போ நல்லா பச்சை வாசனை போயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து இன்றைக்கி 2 கப்பு தயிர் எடுத்து சிலிப்பி வச்சுருக்கேங்க. மோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இதுக்கு ரொம்ப புளிச்ச தயிர் வேணால், மீடியமான புளிச்ச தயிர் இருந்தால் நல்லா தான் இருக்குங்க. ஸோ இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுங்கள். தயிர் ஊற்றுறோம் இல்லைங்களா, அதனால். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இந்த சூட்லேயே தயிர் வந்து நல்லா இதுவாகிடும், மிக்ஸ் ஆகிடும். பாருங்கள், சூப்பரான மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து நம்ம போண்டா சுட்டு போட்டுடலாங்க. அதுக்காக நான் கொஞ்சம் லிக்விடாக தான் வச்சுருக்கேன். இப்போ இந்த போண்டா போட்ட உடனே அது ஊறணும் இல்லைங்களா. ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் திக்காகிடும். அந்த போண்டா அப்சர்வ் ஆகிடுச்சுன்னா கரெக்டாக வருங்க. ஸோ அவ்வளோதாங்க, நம்ம மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட்டு. இதுக்கப்புறம் வந்து போண்டா போட்டுட்டு தாளிச்சிட வேண்டியதாங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. போண்டா போட்டுக்கலாம். குட்டி குட்டியாக எவ்வளோ குட்டியாக போட முடியுமோ போடணும். ஏன்னா ஊறுனா அது டபுள் ஆகிடும் இல்லைங்களா. ஸோ குட்டி குட்டியாக போடுங்க. நார்மலாக வந்து வடை பொரிக்கிற மாதிரி பொரிச்சு எடுக்கணுங்க. நம்ம வடையும் போட்டுக்கலாம். வடை வேணுனாலும் வடை செஞ்சு கூட அந்த மோர் குழம்புல போட்டுக்கலாம். வேகட்டும். இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு நான் வடை ஷேப்லேயும் போட்டு காமிக்கிறேன். சூப்பராக இருக்குங்க. இது ஊறி வரும்போது நமக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை, இதை வச்சுட்டே சாப்பிட்லாம். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நார்மலாக காய் போட்டு செய்வோம் இல்லைங்களா, இந்த மாதிரி போண்டா டைப்பில் பண்ணி செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இது குட்டி குட்டியாக வடை.
நான் இன்னைக்கு மிக்சியில் தாங்க அரைச்சேன். அவ்வளோதாங்க. இப்போ இந்த வடை ஷேப்பில் போட்டோம் இல்லைங்களா, அதுவும் ரெடி ஆகிடுச்சு. வடையும் ரெடி ஆகிடுச்சு. இதையும் எடுத்துடலாம். எடுத்துட்டு சூடோடே போட்டோன்னா அது சீக்கிரம் அப்சர்வ் ஆகிடுங்க, நல்லா இழுத்துக்கும் அந்த வடைலாம். இப்போ மோர் குழம்பு தாளிச்சுக்கலாங்க. அதுக்கு கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் தாங்க ஊற்றணும். தேங்காய் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா செம்ம ஃப்ளேவராக இருக்கும், நல்லாயிருக்கும். இல்லாட்டி நீங்கள் நார்மல் ஆயிலே யூஸ் பண்ணிக்கலாம். கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம், 2 காஞ்ச மிளகா, பெருங்காயங்க. மோர் குழம்புக்கு மஸ்ட்டு பெருங்காயம். கருவேப்பிலை. அவ்வளோதாங்க, தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த மோர் குழம்பு சூடாக இருக்க ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து இந்த வடைலாம் போட்டுடலாங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்மளுடைய போண்டா போட்ட மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே ஊறணுங்க. அதுக்குள்ளே இங்கே தாளித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை அப்படியே வந்து இதில் கொட்டிடலாம். சூப்பரான மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் ஒன்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ சூப்பரான மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சுவையான போண்டா போட்ட மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. இதில் தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் கண்டிப்பாக மஸ்ட்டுங்க. முடிஞ்ச வரைக்கும் அது இருந்து பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.